ஹாய், திஸ் இஸ் ரஞ்சினி நியூட்ரி ஃப்ரம் பிங்க் ஃபிட்னஸ் அண்ட் சுலைமேடு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக இருக்க ஹார்மோன் டிசீஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20% பீப்புளுக்கு இது வந்து காமனாகவே இந்த ஹார்மோன் டிசீஸ் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா 2 or 3 months வந்து irregular பீரியட்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 month பீரியட்ஸே வராமல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஸ்லீப்பாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இது வர்றதால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதனால இந்த பிசிஓஎஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஹேர் க்ரோத் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்பில் வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்ல வந்து ஹேர் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நெக் அண்ட் அண்டர் ஆர்மில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின் கலராக இருக்கும். அதுக்கப்புறமா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டோடதும் இதுதான் சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெனட்டிக்காக தான் இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதால 2 hours 3 hours தான் தூங்குறாங்க. நம்ம தூங்குற டைமிங்கை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதே போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருக்கிறது ஜஸ்ட் வாக்கிங்லேருந்து நம்ம நார்மலாக மாடிஃபை பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் தான். என்னென்ன ஃபுட் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும், என்ன டைமிங்கில் என்ன ஃபுட் எடுக்கணும், இது எல்லாமே தான் கண்ட்ரோல் பண்ணி அதோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து க்யூர் பண்ண முடியாது, பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்னென்ன ஃபுட் இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டு பி இன்க்ளூடட். வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய டெய்லி எடுத்துக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் கிரைன்ஸ், நான் ஸ்டார்ச்சி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அது நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீன் மீட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள என்னென்ன ஃபுட் இருக்கோ அது எல்லாமே நம்ம அதிகமாக இன்க்ளூட் பண்ணலாம் நம்மளோட ஃபுட்டில். ஃபுட் டு பி அவாய்டட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறமா சுகர்ஸ், சால்டட் ஃபுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அந்த ஃபுட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். இது டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறதால நம்ம பிசிஓஎஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.